இதில் இந்த ரோஸ் வந்து இருக்கு இல்லையா, இந்த ரோஸ் நம்ம ஊர் ரோஸ் மாதிரி வாசனை இருக்கும். இது இதில் எவ்வளோ இருக்குது? நாம் வந்து செம்பருத்தி நிறைய இருக்குது. செம்பருத்தி இது வந்து ஆரஞ்சு ரோஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இருப்பாங்க நம்ம பக்கத்து வீட்டில் இது நட்டுருக்காங்க. ஸ்டாண்டர்டு ரோஸு $31 ஆமாம். இது நம்ம வீட்டில் இருக்குது. இந்த கலர் இருக்குது, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கலர் இருக்குது. நான் திருப்பி நான் இங்கேயே வரேன் பாருங்கள். இது வந்து ஏஞ்சல்ஸ் ஃப்ளவர், ஏஞ்சல் மாதிரி இருக்கு பாருங்க, ஏஞ்சல் மாதிரி. செம்பருத்தி எப்படி இருக்கு? ஆல்மண்ட் கரையெல்லாம் ஈரம் சில்லுன்னு இருக்கும். திருப்பி அதே இடத்துக்கு வரேன். நம்ம ஊர் செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி நடணும் வீட்டில். அது ஒத்த செம்பருத்தி ஹைபிஸ்கஸ். இது ரொம்ப பெரிய மரமாக வரும். இது ரொம்ப பெருசாக வந்தோன்னா பெரிய மரமாயிடும். இது இருக்கா நம்ம ஊரில் வேலியில் கிடக்கும். நம்ம ஊரில் இது போல் ஒத்த செம்பருத்தி இருக்கணும், ஆனால் டார்க்காக இருக்கும். அதுதான் நம்ம ஊர் பழைய செம்பருத்தி. இது வந்து இருக்குது பாருங்கள். இந்த செடியை நடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இதை சுற்றி இருக்கிற எந்த மரத்தையும் இது வளர விடாது. இது வந்து வேலியில் நடத்தா லாய்க்கு. இதை ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நட்டால் அதை சுற்றி வந்து வேறு டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த மரத்தையோ இல்லை அந்த செடியோ வளர விடாது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செடி. நடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இது பேர் என்ன? அகப்பன்தஸ்ன்னு நினைக்கிறேன். அகப்பன்தஸ்ன்னு போட்டிருக்கு. அகப்பன்தஸ். சரி, பெண்களுக்கு வந்து பூ பிடிக்கும். நீங்கள் பூச்செடி நட விடலைன்னா பைத்தியம் பிடிக்கும். பூச்செடி நட விடுங்க, இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் வரும். இது நம்ம ஊர் திருநீற்று பச்சிலை. இது வந்து நம்ம வீட்டில் இருக்குது. இது நம்ம வீட்டில் இருக்குது. நான் துளசியை தேடி வந்தேன். துளசி வின்டரில் இறந்து போயிடுச்சு. அதனால் நான் துளசியை தேடி வந்தேன். வேறு என்ன, இப்போ வாங்கிட்டு சும்மா வந்தேன். ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். தேடி வந்து செடியை காணோம். இருங்க நான் மிளகா செடி காமிக்கிறேன்.